வெல்கம் ஆல் ஆஃப் யூ. போன வீடியோ மாடியூலில் வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங்கோட 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய ரெஜிம் தியரின்னு சொல்கிற கேனடிஸ் அண்ட் லைசிஸ் தியரி, அதோட டிசைன் பிரின்சிபல்ஸ், அப்புறம் ஆன்லைன் கெனால்ஸ், லைன்டு கெனால்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன், அதில் இருக்கக்கூடிய ரெஜிம் அண்ட் நான் ரெஜிம் டிசைன், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ சிம்பிளாக கொடுத்துருந்தோம். இப்போ 5th யூனிட்டில் 5th யூனிட்டோட டைட்டில் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய டைட்டில்ஸை நம்ம பார்க்குறோம், சப்டைட்டில்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைட்டில்ஸ் வந்து மாடர்னைசேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் டைட்டிலு. ஸோ சிலபஸில் வந்து ரொம்ப வேகாக கொடுத்துருப்பாங்க, பட் ஆக்சுவலாக இதை தான் அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் இந்த ரெண்டுக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ ரீஹாபிலிட்டேஷனும் மாடர்னைசேஷனையும் ஒரே டாபிக்குள்ளே கிளப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டைட்டிலில் அந்த டாப்பிக்கோட பேரை வந்து நான் இது மாதிரி வச்சுருக்கேன், இம்ப்ரூவிங் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன் இரிகேஷன். ஸோ இரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே இப்போ ரெயின்ஃபால் ஒரு ஏரியாவில் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வாட்டரை வந்து அப்ளை பண்ணாதான் கிராப்பை வந்து க்ரோ பண்ண முடியும், ஈல்டு வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ப்ரைம் அப்ஜெக்டிவ் வந்து தண்ணியை வந்து பயன்படுத்துறது தான், டு யூஸ் வாட்டர் ஃபார் க்ரோயிங் கிராப். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து ஆப்டிமமாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் ஆப்டிமம்? ஸோ பிளான்ட்டுக்கு வந்து தேவையான அளவை விட அதிகமாக தண்ணி கொடுத்தோம்னா அதை எக்ஸஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அது வேஸ்ட்டாக போக போகுது. அதே மாதிரி பிளான்ட்டோட ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிராப் ரெக்குவயர்மெண்ட், கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டோட கம்மியாக நம்ம சப்ளை பண்ணோம்னா வாட்டர், அப்போது பிளான்ட் வந்து அதோட ஈல்டில் வந்து குறைஞ்சி போயிடும், பிளான்ட்டோட க்ரோத் குறையும், ஈல்டு குறைஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டும் நடக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ வாட்டர் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணணும், அதுதான் வந்து ப்ரைம் அப்ஜெக்டிவ். ஸோ இதை செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டியூட்டி அண்ட் டெல்டா, ஸோ ஆஃப் தி வாட்டர் சப்ளைட் வில் இன்க்ரீஸ். ஸோ அதுதான் வந்து ப்ரைம் அப்ஜெக்டிவ். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஸோ ஏன் வந்து இரிகேஷன் வாட்டர் வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரி வந்து அது வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குன்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஓவர் இரிகேஷன், அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஓவர் இரிகேஷன்னா வாட்டர் டிமாண்டை விட எக்ஸஸாக வாட்டர் சப்ளை பண்ணிடுறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகிடும், அன்யூட்டிலைஸ்டு வாட்டர் வந்து அதிகமாகிடும். ஸோ இரிகேஷன் எஃபிஷியன்சி வந்து அல்டிமேட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்அடிக்குவேட் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். ஸோ இப்போ வாட்டர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் பிளான்ட்ஸ்க்கு, பட் என்ன ஆகுது, எக்ஸஸ் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து சாயிலுக்குள்ளார சீப் த்ரூ ஆகும், இல்லை பெர்குலேட் ஆகி கீழே போகும். ரூட் ஜோனை அட்டைன் பண்ண உடனே ரூட் ஜோன்ல இருந்து பிளான்ட்ஸ் வந்து ரூட் வழியாக ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை எடுத்துக்கிடும். அப்படி எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய வாட்டர் பெர்குலேட் ஆகி கீழே வாட்டர் டேபிளில் ரீச் ஆகணும். இப் சப்போஸ் அந்த சாயிலோடைய பர்மிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, பர்குலேஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வாட்டர் வந்து ரூட் ஜோனு இல்லை ரூட் ஜோனுக்கு மேலே டாப் சாயில் ரேஞ்சிலேயே ரீட்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வாட்டர் லாக்கிங் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ வாட்டர் லாக்கிங் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அல்டிமேட்டாக கிராப்போட ஈல்டு வந்து குறைஞ்சி போயிடும், பிகாஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கிரியேட்டட் பை தி வாட்டர் ஆன் தி பிளான்ட்ஸ் காம்போனன்ட்ஸ். ஸோ லீவ்ஸு, ஸ்டெம்மு, இது மாதிரி இதில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக போகும்போது ஸோ பிளான்ட்டோட கிராப் ஈல்டு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளான்ட் வந்து நடக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் வந்து வில்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் லாக்கிங்னால வரக்கூடிய விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 ப்ராப்ளம் வந்து இங்கே நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்லிங் வந்து என்ன ஆகும், இப்போ வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் இருந்ததுன்னா சீட்லிங் வந்து ஜெர்மினேட் ஆகாது. இது ஒரு ப்ரைம் ப்ராப்ளம். சீட்லிங்ன்றது ஒன்றும் இல்லை, சின்ன பிளான்ட், ஐ மீன் சீட்ல இருந்து வெளியே வரக்கூடிய, முளை விட்டு வரக்கூடிய growth, அதை தான் வந்து சீட்லிங் சொல்கிறோம். ஸோ வீட் growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் இருந்ததுன்னா அன்வான்ட் வீட் growth, களைச்செடிகள்னு சொல்கிற பிளான்ட்ஸ் வந்து எக்ஸஸாக க்ரோ ஆகும். ஸோ கன்வெயன்ஸ் லாசஸ், அடுத்து கன்வெயன்ஸ் லாசஸ். ஸோ இப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ என்னன்னா வாட்டர் வந்து சோர்ஸில் இருக்கும். சோர்ஸ்ன்றது வந்து வி கேன் கால் இட் அஸ் அ டேம் ஆர் அ சர்ஃபேஸ் வாட்டர் சோர்ஸ்.
ஸோ அந்த டேம்ல இருந்து கெனால் வழியா தண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம். அப்படி கன்வே பண்ணக்கூடிய மீடியா தான் கெனால். அந்த கெனால்ல லாசஸ் வந்து இன்னெவிட்டபிள், தவிர்க்கவே முடியாது. ஸோ லாசஸ்ல வந்து பிரைமா 2 கேட்டகரிஸா பிரிச்சுக்கிறோம். ஸோ ஒன்று வந்து எவாப்ரேஷன், இன்னொன்று வந்து சீப்பேஜ் லாஸ். ஸோ எவாப்ரேஷன் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால. சீப்பேஜ் லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா கெனால்ல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்றது மூலியமா நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ இந்த சீப்பேஜ் லாசஸ்னால அன்யூட்டிலைஸ்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சைமல்டேனியஸ்லி டியூட்டி அண்ட் டெல்டா வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டிஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன என்ன டைப் ஆஃப் கிராப் வந்து க்ரோ பண்ண போறோம், அதுக்கான ஸ்பெசிஃபைட் மெத்தட்ஸ் என்ன அப்படின்றதான் வந்து இது. இப்போ என்ன சொல்றதுன்னா, ஒரு கீரை செடி தான் இருக்கு அப்படின்னா, அந்த கீரை செடிக்கு வந்து நம்ம ஃப்ளட்டிங் மெத்தட் வந்து பயன்படுத்த தேவையில்லை. ஸோ ஃப்ளட்டிங் ஏன்னா கீரை செடிக்கு வந்து ரூட் ஜோன் டெப்த்தே ரொம்ப கம்மியா இருக்கும். லெஸ் தென் ஃபீட் ஆர் ஹாஃப் ஃபீட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய செடிக்கு நம்ம வந்து ஃப்ளட்டிங் போனோம் அப்படின்னா, அந்த ரூட் ஜோன் டெப்த்தை தாண்டி ஈஸியா வாட்டர் வந்து கீழே பெர்குலேட் ஆகி கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரீச் ஆகும். ஸோ அது வந்து அன்வான்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை தவிர்த்தா டியூட்டி டெல்டா இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஃபெக்டிவ் ப்ராக்டிசஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இங்கே அந்த கிராப் ரொட்டேஷன், ஹைபிரிட் ட்ராப்பிங் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம டியூட்டி அண்ட் டெல்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராக்டிசஸ், டிஃபெக்டிவ் ப்ராக்டிசஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது இல்லாமல் கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ண முடியாததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனிஷியலா நம்ம வந்து ஒரு கெனால் வந்து பிளான் பண்றோம் அப்படின்னா, அந்த கெனாலோட லென்த்து, அதோட ரீச், எக்ஸ்டெண்ட் ஆஃப் கவரேஜ், கமாண்ட் ஏரியா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு கெனால் வந்து ரொம்ப லென்த்தியாக போச்சு அப்படின்னா வாட்டர் லாசஸ் டியூ டு எவாப்ரேஷன் அண்ட் சீப்பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு திங்கு. ஸோ அது இல்லாமல் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங், பிளானிங்கு, ப்ரிப்பரேஷன். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டாவது விஷயம், பிளான் பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், எக்ஸிகியூஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்டை வச்சு என்ன செய்ய மாட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் ஒன் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கும், பிடபிள்யூடி ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் வந்து கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட அட்ஜாயினிங் விங், கன்ஸ்ட்ரக்ஷன் விங்கு, இப்படி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து ரோடு போடுறாங்களோ, ரோடு போட்ட உடனே என்ன செய்வாங்க, பின்னாடியே வந்து ஈபி காரை வந்து தோண்டி போட்டு வருவான். அதே பின்னாடி அவனுக்கு பின்னாடி வாட்டர் டிபார்ட்மெண்ட் வார்ட் போர்டு வருவான், அவன் தோண்டி போட்டு வருவான். ஸோ அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு 2 மாசம் கூட அது ரோடோட லைஃப் வராது. ஸோ அது மாதிரி தான் இங்கே கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப புவர். ஸோ கோஆர்டினேஷன் பிட்வீன் தி டிபார்ட்மெண்ட் அது ஒரு பிரச்சனை. அதே போல அன்ரெஸ்பான்சிவ் அண்ட் புவர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வந்து வாட்டர் சஃபிஷியண்டா இருக்கு, அதே மாதிரி ஃபார்மர்ஸும் வந்து ஆக்டிவா இருக்காங்க. பட் இந்த வாட்டர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆர்கனைசேஷனோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, ஸோ கொஞ்சம் ரிலக்டண்டா இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து கோல் வந்து ரீச் ஆக முடியாது. ஸோ வாட்டர் இருந்து பயன் இல்லை. ஸோ அதே மாதிரி லேக் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஸோ லேக் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி இன்ஜினியர்ஸ் அண்ட் தி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், சோ கால்டு சிவில் இன்ஜினியர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா கோஆர்டினேஷன்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளவு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ஆன் ஃபார்ம் டெவலப்மெண்ட் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது. பட் ஆன் ஃபார்ம் டெவலப்மெண்ட்ல இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு மைனர் கெனால்ஸ் இல்ல சாக்ஸ், ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதை விட கீழே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கு. ஸோ அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்டுக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு இன்ட்ராக்டிங்கா ஒருத்தரோட நாலேஜ் இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதே மாதிரி ஹையர் கன்வீனியன்ஸ் லாசஸ். என்னோட நோக்கம் தண்ணி வந்து கொண்டு வந்து சேர்க்கறது தான் அக்ரிகல்ச்சருக்கு. பட் கொண்டு வரும்போதே ஆல்மோஸ்ட் 30 to 50% ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்டா போகும் அப்படின்னா அங்க வந்து அப்ஜெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுறது அப்படின்றது விட அன்வான்ட் இல்ல என்ன சொல்றது மிஸ்பிளேஸ்டு ரிசோர்ஸ் வந்து அங்க இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கன்வீனியன்ஸ் லாசஸை மினிமைஸ் பண்ணணும்.
இதெல்லாம் இருக்குது. இதனால தான் வந்து இந்த கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா பண்ண முடியல. ஸோ அதே மாரி அன்ரிலையபிள் அண்ட் இன்சஃபிஷியன்ட் சப்ளைஸ். ஸோ இன்சஃபிஷியன்ட் சப்ளை அப்படின்றது வந்து இப்போ நம்ம கெனால் எல்லா சிஸ்டமும் நம்ம வச்சிருப்போம். பட் சோர்ஸ்லயே தண்ணி இருக்காது. ஸோ அது வந்து இன்சஃபிஷியன்ட் சப்ளை. ஸோ ஒண்ணு நமக்கு தண்ணி தர வேண்டிய ஒரு உதாரணத்துக்கு தஞ்சாவூர் பெல்ட் பார்த்தீங்கன்னா, காவேரி டெல்டால தான் இருக்கு. ஸோ அவங்க வாட்டருக்கு வந்து கர்நாடகாவை டிபெண்ட் பண்றாங்க. கர்நாடகால தண்ணி கிடைச்சாதான், தண்ணி திறந்தா தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ அது இன்சஃபிஷியன்ட் சப்ளைஸ். ஸோ அதே மாதிரி அன்ரிலையபிள் அப்படின்றது, எனக்கு இந்த மாசம் தண்ணி தேவைப்படும். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எனக்கு தண்ணி கிடைக்காது. டிலேடா கிடைக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி கிடைக்கும். ஸோ இது வந்து கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகாம இருக்கிறது அன்ரிலையபிள் சப்ளைஸ். ஸோ அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் ட்ரைனேஜ், அதெல்லாம் ரைட்டுங்க, தண்ணிலாம் கொண்டு வந்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் அப்ளை பண்ண வாட்டர்ல இருந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து என்ன ஆகுது, கீழே வந்து பர்குலேட் ஆகி வேஸ்டா போகும். அப்படி இல்லைன்னா வாட்டர் லாகிங் ஆகும். ஸோ இந்த வாட்டர் லாகிங் அண்ட் சீப்பேஜ் இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப லாகிங். ஸோ அதனாலையும் கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வர முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புவர் ஆன் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட். எல்லாம் இருக்கும், கெனால் இருக்கும், கெனாலில் வந்து அழகாக வாட்டர் வரும், நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லேண்ட் வந்து கரெக்டாக அந்த கெனால்ல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஏதுவாக நம்ம அமைச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தினால கெனால் வாட்டர் மேனேஜ்மெண்ட் புவர் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி செட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ இந்த இரிகேஷனை பற்றி நம்மளோட 5 இயர் பிளான்ஸ் பிளானிங் கமிஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஃபர்தரா ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ மாடர்னைசேஷன் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே இரிகேஷன் அப்படின்றது வந்து இந்த 3 5 இயர் பிளான்ஸ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் 5 இயர் பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த இரிகேஷன் செக்டர், ஐ மீன் அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரைமர்லி இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. ஸோ நம்மளோட பேக் போனே வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ அதே மாதிரி ஷேர் ஆஃப் இரிகேஷன், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்கள்ல பட்ஜெட் போடும்போது, ஸோ இந்த 3 5 இயர் பிளான்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் மெட் ஒன்லி ஃபார் தி இரிகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதே மாதிரி இந்த மேலே சொன்ன எல்லா பிளான்ஸ்லையுமே ஸோ இரிகேட்டட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2.4 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் விஷன், ஸோ 2025ல என்ன விஷன் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்ன செய்யறாங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அவைலபிள் இன் இந்தியாவே இதுதான். ஸோ அதை அட்டைன் பண்ணணும். ஸோ 140 மில்லியன் ஹெக்டேர்லையும் விவசாயம் செய்யணும் அப்படின்றத வந்து இந்த பிளானிங் கமிஷன்ஸோட மிஷன் ஃபார் இரிகேஷன். ஸோ இரிகேஷன் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இயர்ல இருந்து இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. மேஜர், மீடியம் அண்ட் மைனர் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் தி ஏரியல் எக்ஸ்டென்ட். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ குட் கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நல்ல கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்கு இரிகேஷன் அப்படின்னு சொன்னனாலே ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி சப்ளைட் அட் ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். ஸோ இதுதான் வந்து பிரைம் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ செகண்ட் திங்கு, இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தெர் வில் பி இன்க்ரீஸ் இன் டியூட்டி டெல்டா அண்ட் நியூ கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட். ஸோ இது செகண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ அடுத்தது மூணாவது வந்து நம்ம வாட்டர் எடுத்துட்டு வர்றோம், ஸோ சப்ளை பண்ணுறோம், பட் கன்வெயன்ஸ் லாசஸ் வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அடுத்த அப்ஜெக்டிவ். ஸோ கன்வெயன்ஸ் லாசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது லாசஸ் டியூ டு சீப்பேஜ். ஸோ அதை தான் பர்டிகுலராக சொல்கிறோம். ஏன்னா அதை மேஜர் காம்பனன்ட் 30 to 50% வந்து அசால்ட்டாக நடக்கும் இங்கே. ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கிராப் ஈல்டு அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனும் கிராப் ஈல்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஆகும். அதே மாதிரி மினிமைஸ் தி டெய்ல் அண்ட் டெப்ரிவேஷன். டெப்ரிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம், ஒரு மேட்டு பகுதியில் இருக்கிறவனுக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா தெருவோட முனையில இருக்கிறவனுக்கு தண்ணி வந்து ஈஸியாக கிடைக்கும். வாட்டர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி அவனுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதே வந்து அங்கேருந்து டவுன் ஸ்ட்ரீம் போக 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 அந்த தெருவோட முடிவில் இருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்காது, அவ்வளோ ப்ரெஷரில் கிடைக்காது, குவான்டிட்டிலையும் கிடைக்காது. ஸோ இது வந்து நார்மலாகவே இருக்கக்கூடிய விஷயம்.
ஸோ அதே போல் கெனால் வாட்டர் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இட் இஸ் ஓப்பன் கெனால். ஸோ அப்ஸ்ட்ரீம் சைடில் இருக்கிறவங்க வந்து அட்வான்டேஜ் ஓவராக எடுத்துக்குவாங்க. ஸோ டெய்ல் எண்டுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணணும் த்ரூ தி இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதே மாதிரி வாட்டர் லாகிங் அண்ட் சலைனிட்டி இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ இரிகேட் பண்ணோம் அப்படின்னாலே ஷேலோ வாட்டர் டெப்த்து, ஷேலோ வாட்டர் டேபிள் இருக்கு, இல்லை வாட்டர் லாகிங் ஆகுது அப்படின்னாலே இது ஆப்வியஸ்லி வந்து சலைனிட்டி ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ இதை வந்து குறைக்கணும், இந்த ரெண்டையும் குறைக்கணும். ஸோ இது இரிகேஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ அதே மாதிரி டு இன்க்ரீஸ் தி ஃபுட் செக்யூரிட்டி. ஆமாம், நமக்கு நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபுட்டு நாம் யூட்டிலைஸ் பண்ணது போக மீதி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபுட்டு செக்யூரிட்டியோட இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், எல்லாரும் வந்து ஹெல்த்தியான ஒரு டயட் சாப்பிட்றதுக்கும், ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபார் எஜுகேஷன். ஸோ நம்ம வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே இதுதான். ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து எஜுகேஷன், மற்ற சொசைட்டல் ஒர்க்கு எல்லாத்தையுமே நம்ம இது பண்ண முடியும். அல்டிமேட்டாக இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக் உள்ளார போகிறோம். ஸோ இம்ப்ரூவிங் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டேப்ஸில் வந்து நம்ம அதை செய்ய முடியும், டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது நமக்கு நிறையவே தெரியும் இந்த வார்த்தையை பற்றி. ஸோ சிம்பிளி இட் இஸ் ரீஎன்ஜினியரிங். ஸோ என்னன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட், இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை வந்து சரி பண்ணிக்கிறது. ரீஎன்ஜினியரிங்னா திருப்பி அதை ஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கிறது அப்படின்றதான். ஸோ ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு உதாரணம், ஏற்கனவே கெனால் நம்ம வந்து லே பண்ணியிருக்கோம், அந்த கெனாலோட லைனிங் வந்து ஒர்ன் அவுட் ஆயிடுச்சு, அதை திருப்பி நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு திங்கில், இப்போ ஆன் ஃபார்ம் டெவலப்மெண்ட்டில் இல்லை எதுலேயே ஒன்றில் கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். இல்லை பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், பாலிசி டெசிஷன்ஸில் வந்து மீகர் கரெக்ஷன் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஈஸியாக அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து இதில் வந்து என்ன செய்வோம்னா ப்ராசஸில் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம், பட் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். ரூல்ஸ் ரிகார்டிங் தி வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி தி சேஞ்சஸ் இன் தி ப்ராசஸ். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னிக்ஸ், அதை வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாடர்ன் டெக்னிக்ஸ்னா என்ன? இப்போ ஒரு பயிர் இருக்கு, இப்போ தென்னை தோப்பு வச்சிருக்காங்க, தென்னை தோப்புக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, முன்னாடி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃப்ளட்டிங் கைண்ட் ஆஃப் இரிகேஷன், பேசின் இரிகேஷன்ல வரும். ஸோ அந்த பேசின் இரிகேஷன்ல வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐ மீன் பிளான்ட்டோட வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்ல நம்ம சப்ளை பண்ற வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை மினிமைஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும், ட்ரிப் இரிகேஷன் போகலாம். ஸோ ட்ரிப் இரிகேஷன் வந்து சிம்பிள் மாடிஃபிகேஷன் டெக்னிக், மாடர்ன் டெக்னிக்கு. ஸோ அது வந்து ப்ராசஸ் சேஞ்ச். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதில் மாடர்னைசேஷன், அடுத்தது மாடர்னைசேஷன். ஸோ இது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் திங்கு. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரூல்ஸில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் இன் தி ஃபண்டமெண்டல் ரூல்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறதுனா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல் அஸ் இன் தி இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ளஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த ரெண்டையும் சேர்த்தா மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீஹாபிலிட்டேஷன்னா இங்கே ரீஎன்ஜினியரிங் பண்ணுறோம், இது புதுசாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம சொல்லலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் மாடிஃபிகேஷன் ஒர்க்கு பண்ணுறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் திங்கை ரீஒர்க் பண்ணாமல் இன்னொரு நியூ கேனால் ஃபார் இன்க்ரீசிங் கமாண்ட் ஏரியா, ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஸோ இல்லை பேசின் வாட்டர் டிரான்ஸ்ஃபர், ஸோ இது மாதிரி திங்ஸை மாடர்னைசேஷன் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், இது ஒன்றும் கிடையாது. ஸோ அதை இந்த காரணத்தால் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ் இதிலே வந்துருது அப்படின்றதுனால இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நம்ம சிலபஸில் கொடுக்கல. ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மாடர்னைசேஷனை மட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். சரி, எங்கெல்லாம் கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் நான் சொல்கிறோமோ அது எல்லாமே வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இங்கே இதுதான் செட் ஆஃப் திங்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கெனால் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கெனால் கெப்பாசிட்டி ஆகுமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கு, இப்போ இருக்கக்கூடிய கெனால் கெப்பாசிட்டி பத்தல அப்படின்னா புதுசாக கெனால்ஸ் வந்து லே பண்ணலாம், அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது விஷயம் கெனால் லைனிங். ஏற்கனவே இருக்கக்கூடிய கெனால் அன்லைன்டு கெனாலாக இருக்குது, ஸோ சிப்பேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ கெனால் லைனிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம அதை மினிமைஸ் பண்ணலாம், கன்வெயன்ஸ் லாசஸ் டியூ டு சீப்பேஜை மினிமைஸ் பண்ணலாம். கெனால் அவுட்லெட்ஸு,
ஸோ கெனால் அவுட்லெட்ஸ் வந்து நியூ அவுட்லெட்ஸ். இப்போ வந்து ஒரு சில ஏரியா வந்து 30-40 வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா, விவசாயமே பண்ணியிருக்க மாட்டாங்க. தரிசா கிடந்திருக்கும். யாராவது ஒருத்தர் அத வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்து அத வந்து ஃபர்தரா ரெடி பண்ணியிருப்பாங்க. அங்க உள்ள பாறைய உடைச்சு, அங்க இருக்கக்கூடிய அன்வான்டட் புஷஸ் வந்து ரிமூவ் பண்ணி, அவங்க அத கல்டிவபிள் லேண்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாரி கேஸஸ்ல நியூ அவுட்லெட்ஸ் வந்து எசென்ஷியல் ஃபார் டெவலப்பிங் இரிகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அதே மாதிரி கிராப்பிங் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ கிராப்பிங் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ தட் வந்து ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டரை நம்ம நோக்கி போகலாம், இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் கமாண்ட் ஏரியா டெவலப் பண்ணுறதுக்கு டியூட்டி அண்ட் டெல்டா ஆஃப் வாட்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த கிராப்பிங் பேட்டர்ன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி கிராப் வாட்டர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கிராப் வாட்டர் இருக்கக்கூடிய 2 இல்லை 3 கிராப்ஸை மிக்சட் கிராப்பிங்காக பண்ணலாம். ஸோ இருக்கக்கூடிய கிராப்லேயே இப்போ ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் இருக்கும், லெஸ் இன்டென்சிவ் கிராப்ஸ் இருக்கும். நம்ம லெஸ் இன்டென்சிவ் கிராப்ஸ் வித் வித் மினிமம் கிராப் பீரியட் இருக்கிற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா அது நமக்கு என்ன செய்யலாம்னா இன்னும் ஈல்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதான் செட் ஆஃப் திங்ஸ் ஃபார் கிராப்பிங் பேட்டர்ன். அதே மாதிரி கன்ஜெக்டிவ் யூஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கெனால் அப்படின்னு பேசுனது எல்லாமே இட் இஸ் அ கன்வேயிங் மீடியா ஃபார் சர்ஃபேஸ் வாட்டர் சோர்சஸ். ஸோ இங்கே கன்ஜெக்டிவ் யூஸ் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா, இப்போ என்னோட ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாவே இருக்குது, ரிப்ளனிஷ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நான் சர்ஃபேஸ் வாட்டர் மட்டும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சர்ஃபேஸ் வாட்டர் கூட சேர்த்து கிரவுண்ட் வாட்டரை டேப் அவுட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்ஜெக்டிவ் யூஸ். ஸோ இதுவும் வந்து டியூட்டி அண்ட் டெல்டாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணுற மாதிரி கன்சர்வ்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்டரை வேற எங்கேயாவது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதான் இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவ் யூஸ். அதே மாதிரி ரெகுலேட்டர்ஸ், எஸ்கேப்ஸ் இது எல்லாமே வந்து ரெகுலேட்டிங் பாடிஸ் ஃபார் கெனால். ஸோ எப்படி அவுட்லெட்டோ அது மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரெகுலேட்டர்ஸ், எஸ்கேப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இல்லை அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ், நியூ மாடல்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் கெனாலோட இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இரிகேஷன் ஸ்கெடியூல்ஸ். ஸோ இரிகேஷன் ஸ்கெடியூல்ன்றது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் திங்கு. ஒரு கிராப்புக்கும் என்ன இன்டர்வல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போனோம்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட. ஸோ அந்த இரிகேஷன் ஸ்கெடியூலிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னோட லேண்டில் என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கு, ஸோ அதில் வந்து எவ்வளோ ஃபீல்டு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஜஸ்ட் இன் டைம் தான், எப்போ தேவையோ அப்போ தண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ எக்ஸஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணலாம், ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வாட்டர் ஈஸியாக நமக்கு ஃப்ரூட்ஃபுல் ஆகிடும். ஸோ இரிகேஷன் மெத்தட்ஸ் அதே மாதிரி சேஞ்ச் இன் இரிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் இது மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் போகும்போது ஈஸியாக நம்ம வந்து டியூட்டி அண்ட் டெல்டாவை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பெட்டர் கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதே மாதிரி யூஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஸோ இது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். இந்த சீவேஜ் ஃபார்மிங் அப்படின்றது தான் இதோட ஆக்சுவல் டேர்மு. ஸோ இதில் என்னன்னா நமக்கு சீவேஜிலிருந்து வரக்கூடிய வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் லேண்டில் சும்மா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதை டிஸ்போஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த வாட்டரை வந்து கிராப் ஈல்டுக்கு, கிராப் க்ரோத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீரை செடிகள் வந்து ரொம்ப கிராப் வாட்டர் இன்டென்சிவ் கிடையாது. ஸோ அதே மாதிரி சீவேஜில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக அதை க்ரோ பண்ணலாம். அதே மாதிரி கண்ட்ரோலிங் வாட்டர் லாகிங். ஸோ வாட்டர் லாகிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் என்ஜினியர்ட் வே ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அது நிறைய ஃப்ரூட்ஃபுல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ ரீஹாபிலிட்டேஷனில் என்ன இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது, ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன், பார்ஷியல் ரீஹாபிலிட்டேஷன். ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன்னா என்டையர் இரிகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸையும் திருப்பி ரெனோவேட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இம்ப்ரூவ்ட் இன்லெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்லெட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃப்ளோ மீட்டரிங், அதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் லீக்ஸ். எங்கெங்கே வாட்டர் லீக்ஸ் இருக்கோ அதை வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பேட்லாக்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மால் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஏரியா அப்படின்றது தான். ஸோ அந்த அங்கே வந்து ஆன் ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நார்மல் லெவலிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாமல் லேசர் லெவலிங் டெக்னிக்ஸு இது மாதிரி அல்ட்ரா மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அக்யூரேசி வந்து நல்ல லெவலில் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீயூஸ் சிஸ்டம்ஸ் டு ரீசைக்கிள் எக்ஸஸ் சர்ஃபேஸ் இரிகேஷன் ரன் ஆஃப்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் அப்ளை பண்ணுற வாட்டர்
எக்ஸஸ் வாட்டர் வந்து இப்போ ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருந்தோம்னா அந்த ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்ல ரீகலெக்ட் பண்ணி அதை திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன்ல வரக்கூடிய விஷயம். ஸோ பார்ஷியல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மேலே சொன்ன அதே ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ஸ் தான், எக்ஸ்க்ளூடிங் தி ரீயூஸ் சிஸ்டம். இந்த ட்ரைனேஜ்ல இருந்து தண்ணியை ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து பார்ஷியல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இங்க லார்ஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் யூஸ் கேன் பி அச்சீவ்டு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்லாக்ஸ்ல லேசர் லெவலிங் பண்ணணும் அப்படின்னா அது 1 mm அக்யூரசி வரைக்கும் என்ன செய்யணும்னா லெவலிங் வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஸோ அப்படி அட்டைன் பண்ற பட்சத்தில் இந்த வாட்டர் டெலிவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியா, வாட்டர் டெலிவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் கிடையாது, சாக்குன்றது இட் இஸ் தி கனெக்டிங் சேனல் பிட்வீன் தி ஃபார்மர்ஸ் ஹெட் எண்ட் அண்ட் தி மைனர் கேனால். ஸோ மைனர் கேனால்ல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து ஃபார்மரோட லேண்டோட என்ட்ரன்ஸ்ல கொடுக்கறது தான் வந்து இந்த வாட்டர் டெலிவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இந்த பேட்லாக்ல லெவலிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேட்லாக்ல அக்ரிகல்ச்சர் ஏரியாவையும் லெவல் பண்ணிடலாம், பேட்லாக்கு தண்ணி கொண்டு வரக்கூடிய ஃபீல்டு சேனல்ஸையும் ஈஸியாக ரெக்வயர்ட் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம் வித் ப்ராப்பர் கிரேடியன்ட் ஆர் ஸ்லோப். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் வரும். ஏன் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதோட லெவல்ஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். ஆனால் வாட்டர் வந்து ரன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சாயில் எரோஷன் இல்லை சில்ட்டிங் இது வந்து ரொம்ப பாசிபிள். ஸோ அப்போக்கப்போ என்ன செய்யணும்னா ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி கேன் பி அப்டைன்டு பை தி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரீயூஸ் சிஸ்டம்ஸ். ஸோ சொன்னோம் இல்லையா, ட்ரைனேஜ்ல இருந்து வரக்கூடிய வாட்டர், ட்ரைனேஜ்னா என்னது, அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் யூட்டிலைஸ் ஆனது போக மீதி இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை ட்ரைனேஜில் கலெக்ட் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ அது ரீஹாபிலிட்டேஷன். திஸ் இஸ் அபவுட் மாடர்னைசேஷன் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ மாடர்னைசேஷன்னா என்ன அப்படின்றத ஆக்சுவலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன டெக்னிக்ஸ் இருக்குது இல்லை என்ன திங்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இரிகேஷன் மாடர்னைசேஷன் அப்படின்றது இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் அப்கிரேடிங். ஸோ டெக்னிக்கல் அப்படின்றது நமக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு இல்லை ஒரு கெனாலோட லைனிங் இதெல்லாமே வந்து மாடர்னைசேஷனில் கொண்டு வரலாம் நம்ம. மேனேஜரியல் அப்படின்றது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்றது, லேபரை வந்து ஸ்கில்டு லேபராக மாற்றுறது, வாட்டர் அவைலபிலிட்டி, அந்த வாட்டர் அவைலபிலிட்டியை எப்படி நம்ம என்ன சொல்றது ஸ்பிளிட் அவுட் பண்ணுறோம், இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க போகிறோம், எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் அதுக்கு என்ன ப்ரைசிங் பாலிசி போட போகிறோம். ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் தி மேனேஜரியல் அப்கிரேடிங். ஸோ இது வந்து இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இரிகேஷன் மாடர்னைசேஷனில் வருது. ஸோ இரிகேஷன் மாடர்னைசேஷன்றது டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். ஸோ வாட்டர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸை சப்ளை பண்ண போகிற மேனேஜ்மெண்ட்ல சேஞ்சஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவையான டெக்னிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் வித்தின் தி அக்ரிகல்ச்சர் ஏரியா. ஸோ அதான் வந்து மாடர்னைசேஷன். ஸோ இங்கே மாடர்னைசேஷனில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன கேடர்ஸ்ல பீப்புள் இருப்பாங்க, என்னென்ன டைப் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், ஒவ்வொன்றோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதுலாம் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸோ இது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பிம்லையும், அதான் பிம்னா என்ன, பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அசோசியேஷன், அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரூல்ஸ் அண்ட் வாட்டர் ரைட்ஸ், அதே மாதிரி தண்ணிக்கான உரிமை என்ன ஃபார்மர்ஸ்க்கு, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ரூல்ஸ் என்ன, கவர்மெண்ட் என்ன வந்து நார்ம்ஸ் கொடுத்துருக்கு டைம் டு டைம். வாட்டர் டெலிவரி சர்வீசஸ், ஸோ வாட்டர் வந்து டெலிவர் பண்ணுறோம், அது எப்படி டெலிவர் பண்ண போகிறோம், எப்படி ப்ரைசிங் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம். இப்போ என்கிட்ட வந்து இரிகேஷனுக்கு வந்து இப்போ என்கிட்ட வாட்டர் இல்லை, ஏதோ ஒரு ஃபெயிலியர்னால வாட்டர் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன கைண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் நான் போகணும் அப்படின்ற மாதிரி கிரீவல் அட்ரஸிங் தான் வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம்ஸ். ஸோ அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ், ஃபார்மர்ஸ் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து மாடர்னைசேஷன் டெக்னிக்ஸில் வருது. ஸோ ஆப்ரேஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் ஐடென்டிக்கல் ஆர் அன்ஐடென்டிக்கல். சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து இன்னொரு இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கிராப்பிங் பேட்டர்ன் மாறும், சாயில் டைப் மாறும், எல்லா திங்ஸுமே கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வந்து எல்லா திங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மாடர்னைசேஷன் டெக்னிக் அப்படின்றது யூனிக் டு அன் ஏரியா. ஸோ இங்கே டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல ஹைலி ஆட்டோமேட்டடாக இருக்கும். இந்தியாவில் இன்னும் ஆட்டோமேஷன் வந்து போகலை.
ஸோ இது மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ஃபுல்லி மேனுவலி கண்ட்ரோல்டு. இப்போ வந்து தண்ணி திறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லேபர் இருப்பாரு. அவர் வந்து அந்த கேட் வால்வை வந்து சுத்தி திறந்து தான் இது பண்ணிட்டு போவாரு. அந்த பர்ட்டிகுலர் டைம்க்கு அப்புறம் வந்து திருப்பி அடைச்சிட்டு போறது அவரோட ஒர்க் இருக்கும். ஸோ இது மாதிரி இன்டென்சிவ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இட் இஸ் தேர் இன் தி மாடர்னைசேஷன். ஸோ அடுத்து மாடர்னைசேஷன்ல இங்க இரிகேஷன்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்க பார்க்குறோம் நம்ம. ஸோ மாடர்னைசேஷன்ல 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் தி ஆப்ரேஷன். ஸோ ஃபுல்லி ஆப்ரேட்டட் சிஸ்டம், நான் ஆப்ரேட்டட் சிஸ்டம், மினிமல் ஆப்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல்லி ஆப்ரேட்டட் சிஸ்டம்ல ஹெட் எண்ட்ல இருந்து டெய்ல் எண்ட் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இன்டேக், அவுட்லெட், கிராஸ் ரெகுலேட்டர்ஸ், அதே மாதிரி இதோட செட்டிங் ஆன் ஆஃப், மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டட். சிம்பிளா ஒரு ரூம்ல உட்காந்து ஸ்கேடா ஆப்ரேஷன் சிஸ்டம்ல அதை மானிட்டர் பண்ணிட்டு போயிடலாம். ப்ராப்ளம் இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபீல்டுக்கு போய் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஆப்ரேட்டட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எதையுமே ஆட்டோமேட் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாமே மேனுவலி ஆப்ரேட்டட் தான். ஸோ இதுதான் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரிவைலிங் சிஸ்டம் வந்து இதுதான். ஸோ இங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபிக்ஸட் டிவைடிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு பெரிய விவசாயி, சின்ன விவசாயி, நிறைய ஏரியால விவசாயம் பண்றான் அப்படின்றதெல்லாம் அங்க விஷயம் கிடையாது. அதே மாதிரி கிராப் ஒருத்தர் வந்து வாழை போட்டிருப்பாரு, ஒருத்தர் வந்து வெறும் கடலை போட்டிருப்பாரு. ஸோ ரெண்டுக்குமான கிராப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் சேம் கிடையாது. ஆனா என்ன செய்வாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஈக்விட்டபிள். ஈக்விட்டபிள்னா என்ன, எல்லா விவசாயிக்கும் ஈக்குவலா தான் கொடுப்பாங்க தண்ணி பேஸ்ட் ஆன் தி லேண்டு. ஸோ எவ்வளவு ஏரியா வந்து சாகுபடி பண்றாங்க அப்படின்ற பொறுத்து தான், என்ன சாகுபடி பண்றாங்கன்ற பொறுத்து வராது. ஸோ இது வந்து இருக்கக்கூடிய ஃப்ளா இது நம்மளோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃப்ளா. ஸோ மினிமல் ஆப்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கம்மியான இடத்துக்கு மட்டும்தான் வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆன் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா சிஸ்டமும் மேனுவலி ஆப்ரேட்டடாக தான் இருக்கும். இது வந்து மினிமல் ஆப்ரேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ்ல இந்தியா ஃபாலோ பண்றது வந்து நான் சொன்ன மாதிரி நோ ஆப்ரேஷன் மெத்தட்ஸ். ஸோ இங்க என்ன டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம் மாடர்னைசேஷனுக்கு அப்படின்றது இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ், இந்த கீழே இருக்கிறது எல்லாமே டெக்னிக்ஸ். ஸோ இதுல கன்ஜங்டிவ் யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக். வெறுமனே சர்ஃபேஸ் வாட்டர் சோர்ஸை டிபெண்ட் பண்ணாம, கெனால்ல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி மட்டும் டிபெண்ட் பண்ணாம நாம வெல் வாட்டரையும் டேப் அவுட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இரிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ இரிகேஷன் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 மெத்தட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அண்ட் டேங்க் மாடர்னைசேஷன். ஸோ டேங்க் மாடர்னைசேஷனை நான் தனியாக எடுத்துட்டு போயிட்டேன், ஏன்னா இது 2 இரிகேஷன் சிஸ்டம்ஸ். இது வந்து தனி ஒரு டேப்ல இங்கே போட்டிருக்கேன். ஸோ ட்ரிப் இரிகேஷன் மெத்தட்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் அதோட அட்வான்டேஜ். சீப்பேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வாட்டர் யூசேஜே நம்ம வாட்டர் சப்ளை என்ன பண்றோம் அப்படின்னா கிராப்போட ரூட் ஜோன் டெப்த்ல தான் கொடுக்குறோம். ஸோ அதை மட்டும் நினைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறோம். மற்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடிய சீப்பேஜ் லாஸஸை மினிமைஸ் பண்றோம். அதே போல எவாபரேட்டிவ் லாஸஸும் மினிமைஸ் ஆகும். ஏன்னா கிராப்போட ரூட் ஜோன் மட்டும் தான் நினைக்கிறோம். ஸோ ஏரியா அவைலபிள் ஃபார் எவாபரேஷன் இஸ் ஆல்சோ லெஸ். அது மட்டும் இல்லாம லெஸ் மட்டும் இல்லாம செடிக்கு அடியில தான் தண்ணி கொடுக்குறோம். ஸோ செடியோட ஷேட்லயே அது இருக்கிறதுனால எவாபரேட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாயிருக்கு. So almost 40 to 70% of water can be saved. So இந்த மெத்தட் வந்து suitable for water intensive crops such as banana, grapes, vegetables and sugarcane. So எதுக்கு தண்ணி ரொம்ப அதிகமா தேவையோ அதுக்கு என்ன செஞ்சிடலாம், அந்த ஏரியா ஃபுல்லா நினைச்சா வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்றனால சிம்பிள் மாடிஃபிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனத்தை கொடுத்து நம்ம ஈஸியா வாட்டர் சேவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் சீப்பேஜ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுல கிட்டத்தட்ட 30 to 40% வாட்டர் சேவ் பண்ணலாம். பட் இதுல எவாபரேட்டிவ் லாசஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் 2 இரிகேஷன் ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் ரெண்டுமே வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியா இல்ல காஞ்ச இடம், ட்ரவுட் ரொம்ப பஞ்சமா இருக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தலாம். அதே மாதிரி சீட் ஃபார்ம்ஸ், நர்சரிஸ் இதெல்லாம் வந்து ஆப்ட் லொகேஷன்ஸ் ஃபார் யூசிங் தி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ஸ். ஸோ டேங்க் மாடர்னைசேஷன். ஸோ அடுத்தது டேங்க் மாடர்னைசேஷன். ஸோ டேங்க் மாடர்னைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் 2 லட்சம் டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் டு சே, ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு அப்படின்னு நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னாலே, உதாரணத்துக்கு இப்போ கோர்ட் பில்டிங்னு எடுத்துக்கோங்களேன். சின்ன சின்ன ஊர்கள் இல்லை இப்போ டவுனா கன்வெர்ட் ஆகுறது, இல்லை பஞ்சாயத்து ஒரு பெரிய லெவல் பஞ்சாயத்தை கன்வெர்ட் ஆகுது, அந்த மாதிரி இடங்கள்லாம் பாருங்க கோர்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்கன்னா எங்க குளம் இருந்ததோ
டேங்க்ஸ் இருந்ததோ அந்த இடத்த என்க்ரோச் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டே இப்படி செய்யும்போது பாலிசி வந்து என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதே மாதிரி சில்டேஷன்றது டெபாசிட் ஆஃப் சில்ட். ஸோ புவர் டேங்க் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேங்க் நல்ல டேங்கா இருக்கும், அதோட ஏரி கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பட் அதோட மதகு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாம இருக்கும். ஸோ அதனால தண்ணியை பிடிச்சு வைக்க முடியாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மாடர்னைஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லேக் ஆஃப் ஃபார்மர்ஸ் கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷன். இப்போ ஒரு டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் எண்ட் ஒன்று இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் எண்ட் ஒன்று இருக்குன்னு ரெண்டு ஊர்க்காரங்க இருக்காங்கன்னா ரெண்டு ஊர்க்காரங்களுக்கு நடுவில் கோஆப்ரேஷன் இருக்காது. நான் முதல்ல தண்ணி எடுக்கிறதா நீ முதல்ல தண்ணி எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அது இல்லாம இருந்தா பெட்டர். ஸோ ஸ்லூயிஸ் மாடிஃபிகேஷன். ஸோ என்னென்ன மாடர்னைசேஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்லூயிஸ் மாடிஃபிகேஷன், கெனால் லைனிங், அந்த டேங்க்குக்கு தண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய கெனால லைன் பண்ணலாம். ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் அடிஷனல் வெல்ஸ் இந்த ஆயக்கட்டு, அந்த டேங்கோட ஆயக்கட்டு ஏரியா, அதான் கமாண்ட் ஏரியா, வேற ஒன்றும் இல்லை. தமிழ்ல சொல்றது ஆயக்கட்டுன்றது கமாண்ட் ஏரியா. அந்த கமாண்ட் ஏரியால அடிஷனல் வெல்ஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ தட் அதுல இருந்து தண்ணியை டேப் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்ச்மெண்ட் ஏரியா டெவலப்மெண்ட், இந்த டேங்க்குக்கு எங்க இருந்து தண்ணி கிடைக்குமோ அந்த ஏரியால நீர் பிடிப்பை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ அதான் கேட்ச்மெண்ட். அதே மாதிரி ஆன் ஃபார்ம் டெவலப்மெண்ட்ஸ், இந்த டேங்க்குக்கு டவுன் ஸ்ட்ரீம் சைட்ல இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட்ஸை வந்து லெவல் பண்ணி அதை வந்து அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளா கன்வெர்ட் பண்ணலாம், அந்த வாட்டர் ரிசீவ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ற மாதிரி. ஸோ அது வந்து ஆன் ஃபார்ம் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் மாடர்னைசேஷன் டெக்னிக்ஸ்ல வருது. அதுக்கு அடுத்து இன்னொரு டெக்னிக் என்னன்னா சீவேஜ் ஃபார்மிங். ஸோ இந்த சீவேஜ் ஃபார்மிங்ன்றது வந்து ரீயூஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். வேஸ்ட் வாட்டர்ன்றது என்ன, இப்போ வாட்டர் யூசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 செக்டாரா ஆக்சுவலா பிரிக்கலாம் வாட்டர் யூசேஜை. ஒன்று இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் செக்டார், இன்னொன்று டொமஸ்டிக் ஏரியாஸ், மூணாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். ஸோ இந்த மூணுல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்து வேஸ்ட் வாட்டர் வரும், அதே மாதிரி டொமஸ்டிக் ஏரியால இருந்து யூட்டிலைஸ் பண்ணதுக்கு வேஸ்ட் வாட்டர் வரும். இந்த ரெண்டு வேஸ்ட் வாட்டரையும் கம்பைன் பண்ணி அதை ட்ரீட் பண்ணி என்ன செய்யலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இந்த ரீசைக்கிளிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஆஃப்டர் இரிகேஷன் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை ட்ரைனேஜ் பண்ணி அந்த வாட்டரை ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் மாடர்னைசேஷன். இது இல்லாம ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பத்தாது நம்ம பேசின்னா என்ன சொல்றதுன்னா நதியினுடைய கமாண்ட் ஏரியா. ஸோ அந்த பேசின் பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தாம போயிடும். ஸோ பக்கத்து நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதான் இன்டர் பேசின் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்டர். இதுதான் நம்ம வந்து இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு ரொம்ப காலமா ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு சின்ன கல்லை கூட இன்னும் எடுத்து போடலை இது பண்றதுக்கு. வெரி அன்பார்ச்சுனேட். ஸோ இன்டேக்ஸ், அவுட்லெட்ஸ் அண்ட் கிராஸ் ரெகுலேட்டர்ஸ். ஸோ இந்த திங்ஸை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபசிலாஜிக் பேஸ்டு கண்ட்ரோல்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ் விச் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் தி கெனால் இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஃபசிலாஜிக்லாம் எக்ஸலன்ட் சிஸ்டம். ஸோ இந்த கன்ஜங்டிவ் யூஸ் பாருங்க, இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. கெனால்ல இருந்து தண்ணி கிடைக்கும், அட் தி சேம் டைம் என்னோட நிலத்துல கிணறு இருக்குது, நான் அதுல இருந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்யலாம், ஆப்டிமம் யூசேஜ் ஆஃப் வாட்டர் நோக்கி போகலாம். ஸோ கமாண்ட் ஏரியா ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இரிகேஷன் மெத்தட், சிம்பிள் சேஞ்ச் இன் இரிகேஷன் மெத்தட்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ல சொன்னேன் இல்லையா, எவாபரேட்டிவ் லாசஸ் வந்து அதிகமாக இருக்கும், சீப்பேஜ் மட்டும் தான் கம்மியாக இருக்கும்னு. ஸோ ரெண்டுலையுமே சீப்பேஜ் கம்மியாக இருக்கும், இங்கே எவாபரேட்டிவ் லாசஸ் கம்மி. ஏன்னா பாருங்க, இதுதான் செடி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்த மட்டும்தான், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த மட்டும்தான் நினைச்சிருக்கோம், மற்ற இடம்லாம் காஞ்சி போய் தான் கிடக்குது. ஸோ இதுவும் நிழல்ல இருக்கும். ஸோ இது சின்ன செடின்றனால நமக்கு இப்படி இருக்குது, வளர்ந்துருச்சு அப்படின்னா அதோட நிழல்ல தான் இந்த நீர் வந்து பாசனம் பண்ண போறோம். ஸோ எவாபரேஷன் லாசஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம் ட்ரிப்ல. அதே ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ல எவாபரேஷன் லாசஸ் எப்படி மினிமைஸ் பண்ணலாம், இப்போ இது மாதிரி தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு இது தேயிலை தோட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ டே டைம்ல ஒரு 10 மணிக்கு இங்க சப்ளை பண்றதுக்கும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி சப்ளை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா கோல்டு டெம்பரேச்சரா இருக்கும். அந்த டைம்ல ஏர்லி மார்னிங்ல சப்ளை பண்ணோம் அப்படின்னா தண்ணி செடிக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை எடுத்துட்டு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அது ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது த்ரூ போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ அதை வந்து என்ன செஞ்சிடலாம், இப்போ தண்ணி காலையிலே கொடுத்துட்டோம்னா ஃபர்தரா வெயில் வரும்போது அது போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு தண்ணி எடுத்து ரெடியா வச்சிருக்கோம். ஸோ அதுவே நீங்க 10 மணிக்கு போய் தண்ணி இது பண்ணீங்கன்னா பாதி வாட்டர் எவாபரேஷன் லாசஸா போயிடும். ஸோ அப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ், அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் ஆர் அவைலபிள் டு ட்ரெயின் தி அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து அந்த தண்ணியை திருப்பி ரீசைக்கிளிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அகைன் அந்த தண்ணியை வந்து என்ன செஞ்சிடலாம், ரீசார்ஜுக்கு, ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் அது மாதிரி பயன்படுத்தி போகலாம். இது ஃபசிலாஜிக் கண்ட்ரோல் கிராஸ் ரெகுலேட்டர் ஆப்ரேஷன் அப்படின்றது. ஸோ இங்கே நாங்கள் வந்து யூஜி படிக்கும்போது வந்து இது மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது இங்கே நான் காட்டியிருக்கிறது வந்து ரிசர்வேர் ஆப்ரேஷனு. ஸோ இந்த ரிசர்வேர் ஆப்ரேஷனில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே இருக்குது. தண்ணி உள்ளே வருது,
ஸோ டேம்ல என்ன செஞ்சிருக்கோம், ஃபசி லாஜிக் பேஸ்டு சிஸ்டம் வந்து டேமோட கேட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ என்ன செய்யும், இன்ஃப்ளோ வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா டேமோட சேஃப்டிக்காக என்ன செஞ்சிடும், இது இந்த ஃபசி மெக்கானிசம் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிடும். திருப்பி அந்த லெவலை தாண்டி கீழே வந்துருச்சு, சேஃப் லெவலுக்கு வந்துருச்சுன்னா திருப்பி கேட்டை க்ளோஸ் பண்ணிடும். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்க கிராஸ் ரெகுலேட்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கு இங்க ரிவர்ல இருந்து கெனாலோட இல்ல டேம்ஸ்ல இருந்து கெனாலோட ஹெட் அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிடும், ஃபசி கண்ட்ரோல்டு கேட்ஸ் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்யும், இதுதான் இன்புட் பேராமீட்டர்ஸ் ஃபார் தட் கேட். இப்போ அப்ஸ்ட்ரீம் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ப என்ன செய்யணும், தண்ணி திறக்கணும். ஸோ அப்ப திறக்கலாம். ரெயின் காஜ் டேட்டா, ஏரியா வைஸ் ரெயின் காஜ் டேட்டா இருக்கு. இப்போ ஒரு ஏரியால வந்து ரெயின் வந்து சுத்தமா இல்லை, அப்போ வந்து அந்த இரிகேஷன் ஃப்ரீக்வன்சி பார்க்குறோம். ஸோ அதை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிடும், 14 நாள் அப்படிங்கும்போது அந்த 14 நாள்ல மழை இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே தண்ணி கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த கேஸில் என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு கண்டிஷன். ஸோ இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ஸோ அதே மாதிரி சீசனல் இன்ஃபர்மேஷன். ஸோ ராபி சீசன், காரிஃப் சீசன். ஸோ இந்த சீசன் பேஸ்டா, ஸோ இப்போ வந்து விவசாயம் கண்டிப்பாக செய்வாங்க, அப்போ அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், ஃபசியில் வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். இந்த காரிஃப் சிஸ்டம், ராபி சிஸ்டம் அப்படின்னு நம்ம இன்கார்பரேட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ என்ன டைப் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் வந்து பயன்படுத்துறாங்க, அதையும் இன்புட்டா அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வாட்டர் டிமாண்ட் ஆஃப் கிராப்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் கிராப் இருக்குன்னா அந்த கிராப்புக்கு என்ன வாட்டர் டிமாண்ட் இருக்கும், ஸோ இது மாதிரி எத்தனை விவசாயிங்க பண்றாங்க, எவ்வளவு ஏரியால பண்றாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் இருக்கு, ஸோ டோட்டலா வாட் இஸ் தி வாட்டர் டிமாண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் கேனால் அப்படின்றத அரைவ் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல நம்ம வந்து கிராஸ் ரெகுலேட்டரை ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி சப்ளை. ஸோ அதே மாதிரி கமாண்ட் ஏரியா. ஸோ கமாண்ட் ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்றதையும் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஃபசி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம வந்து வாட்டர் லாசஸ் மற்ற திங்ஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய டேம் இருக்குது, அதுலேருந்து கெனால் சிஸ்டம்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். அதுலேருந்து பிரான்ச் கெனால்ஸ், சப் கெனால்ஸ் இதெல்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது ஒரு கெனால் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு கமாண்ட் ஏரியா. ஸோ இந்த கமாண்ட் ஏரியாவுக்கு தண்ணி சப்ளை பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஃபசி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கு. இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த கமாண்ட் ஏரியாவில் ஒரு ரெயின் காஜ் வச்சுருக்கோம். அந்த ரெயின் காஜ் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இங்கே. ஸோ மழை பெஞ்சிருக்கு, ஈவன் தோ 14 நாள் ஆயிடுச்சு தண்ணி விட்டு அப்படின்னாலும் 2 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிருக்கு, அந்த ரெயினோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்றது இங்கே டேட்டாவாக கொடுத்துட்டோம். அப்போ ஃபசி சிஸ்டம் என்ன செய்யும், இந்த ரெயின் இன்டென்சிட்டியை வச்சு என்ன செஞ்சிருது, இந்த டோட்டல் கமாண்ட் ஏரியாவுக்கு எவ்வளோ நாளைக்கு தண்ணி வந்து இருக்கும் ஃபீல்டு கெப்பாசிட்டியா அப்படின்றது கால்குலேட் பண்ணிக்கிறது. ஸோ அத்தனை நாள் கழிச்சு டிலே பண்ணி கெனாலை ஓப்பன் பண்ணும். ஸோ தட் இவங்களுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்கும். அட் தி சேம் டைம் என்ன ஆகுது, அன்யூட்டிலைஸ்ட் வாட்டர் வந்து நம்ம மினிமைஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷன் டெக்னிக். ஸோ இதோட ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் டெக்னிக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.